மின்வாரியத்திற்கான டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேடு தொடர்பாக தமிழக மின்வாரிய தலைவர் அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோரிடம் முறையாக விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். மின்வாரியத்திற்கான டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் நடந்த முறைகேடு தொடர்பாக தமிழக மின்வாரிய தலைவர் அப்போதைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஆகியோரிடம் முறையாக விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு அமைக்க கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமேனால் மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த ராஜ்குமார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 2021, 2022, 2023 ஆகிய ஆண்டுகளில் மின்வாரியத்திற்கு டிரான்ஸ்பார்மர்களை வாங்கியதில் சுமார் 350 கோடி அதிகமாக விலை கொடுத்து வாங்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது எனவும், ஆகவே இந்த முறைகேடு தொடர்பாக தமிழக மின்வாரிய தலைவர் டெண்டர் உறுதி செய்யும் குழு அப்போதைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஆகியோரிடம் முறையாக விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க உத்தரவிடக் கோரி வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் இதுபோன்ற வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதாகவும் இந்த வழக்கையும் அங்கு மாற்ற வேண்டும் என கோரப்பட்டது. அதனையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்கையும் உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். நீலகிரி